சார் அந்த ஆர்கே குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி என்ன சொல்றாங்க? சார் இன்னும் அதோட ஒர்க் ப்ராசஸ்ல தான் இருக்கு சார். என்னோட டீம்மேட் வந்து அந்த குரூப் கிட்ட பேசிட்டு தான் சார் இருக்காங்க. முடிகிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு வீக்குள்ள முடிச்சிருவோம் சார். ஓகே தாரா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருங்க. கண்டிப்பா சார். சார் அதுக்கப்புறம் அந்த ஜேஆர் கம்பெனி இருக்குல்ல, அவங்க நம்ம இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்களோன்னு தோணுது சார். ஏன் என்னாச்சு? சார் ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க, பட் ரொம்ப கம்மியான பிரைஸ்ல சொல்றாங்க சார். அந்த பிரைசிங் மெத்தட் தான் ரொம்ப இடிக்குது. நம்ம ஒர்க்குக்கு தகுந்தபடியான ஒரு இன்கம் அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்மளுக்கு வராது சார். ஓகே தாரா, உங்களுக்கு வேண்டாம்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே சார். சம்டைம்ஸ் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமா இருக்கும், ஆனா இன்கம் வந்து ரொம்ப கம்மியா சொல்லுவாங்க. அப்படி கம்பெனியை நீங்க ஃபர்ஸ்டே அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே சார். உங்க டீமும் நீங்களும் நல்லாவே ஒர்க் பண்றீங்க தாரா. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸா நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெஸ்டா இருக்கலாம். ட்ரை மை பெஸ்ட் சார். ஓகே, கார்த்திகை கொஞ்சம் வர சொல்ல முடியுமா? ஹே பேபி. யாருடா இவா? ஏய் மாயா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அது நீனே? நல்லா இருக்கேன். ஓகே தாரா, நீங்க போலாம். ஓகே சார், தேங்க்யூ. உட்காரு மாயா. பரவாயில்ல. யாருடா இந்த பொண்ணு? உனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதே பிடிக்காது, அதுவும் இந்த பொண்ணு கிட்ட சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்க. புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. நல்ல டீமை நல்லா ரன் பண்றாங்க, அதனாலதான். ஓ, அதனால மட்டும்தான். ஆமா, நீ என்ன விஷயமா வந்து அதை மட்டும் சொல்லு. நான் உன்னை தேடி வந்திருக்கேன்னா என்ன விஷயம் தெரியாதா? உனக்கும் யாழனுக்கும் என்ன சண்டை? எப்போதும் போலாதான்டா. இனி அங்க போவாத, இங்க போவாத, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, அவங்க கிட்ட பேசாத, என்னை டார்ச்சர் பண்றான் அதி. அதெல்லாம் என் மேல உள்ள லவ்லன்னு தெரியுது, ஆனா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குல்ல. அவன் பயப்படுறான். பயந்தா இப்படியா? டாக்ஸிக்கா இல்ல? இப்ப என்ன புதுசா டாக்ஸிக்கு ரெட் பிளாக்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீ என்ன ஸ்கூல் படிக்கும் போது எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருந்தியா, இல்ல இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியா? சொல்லு. எங்கேயும் போக மாட்டேன், அப்பா அம்மா விட மாட்டாங்க. அதே மாதிரி அப்பாவுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா சுத்தமா பிடிக்காது. ஓ, இதுவே உன்னோட பேரண்ட்ஸ் பண்ணா உனக்கு டாக்ஸிக்கா தெரியல, லவ்வரோ ஹஸ்பண்டோ பண்ணா டாக்ஸிக்கா தெரியுதா? நான் பண்ற வேலை அப்படிடா. உனக்கு தெரியும்ல, மாடலிங் ஃபேஷன் டிசைன் பண்றதுதான் என்னோட பிக் ட்ரீம் சொல்லிட்டு. தெரியும். அததான் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன்டா. அதுக்கு ட்ரெஸ் இப்படி தானே பண்ணணும். நான் டிசைன் பண்ற ட்ரெஸ்ஸை நானே போடலான்னா எப்படி இருக்கும் சொல்லு. இதெல்லாம் அவனுக்கு சொல்லி புரிய வை. அவன் புரிஞ்சுக்க மாட்டிக்கான். பிரேக்கப் பண்ணிடலான் இருக்கேன். லூசு கணக்கா பேசாத மாயா. எத்தனை வருஷம் லவ், இவ்வளவு ஈஸியா பிரேக்கப்னு சொல்ற? நீ இல்லன்னா அவன் என்ன ஆவான்னு உனக்கு தெரியும்ல. தெரியும் ஆதி, அதனாலதான் இவ்வளோ வருஷமா நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் என்னால முடியாத ஆதி. அவன் கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டேன், உடனே நான் செத்து போறேன் அப்படி இப்படின்னு பிளாக்மெயில் பண்றான் ஆதி. ப்ளீஸ் நீ கொஞ்சம் சொல்லி புரிய வை. மாயா ப்ளீஸ், நீ அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி பேசாத. மாயா, அவன் வளர்ந்த சுச்சுவேஷன் அப்படி. அவனோட சுச்சுவேஷன் தான் உனக்கு தெரியும்ல மாயா. அம்மா இப்பதான் அவனுக்கு இறந்துருக்காங்க, தங்கச்சியும் ஓடி போயிட்டா, வேலை எதுவுமே அவன் கையில இல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீ விட்டு போனா கரெக்டா இருக்காது மாயா. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவனுக்கு நீ தேவை. அவனோட எத்தனையோ கஷ்டத்துல நீ கூட இருந்திருக்க. அவனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதப்பெல்லாம் கட்டியிருக்க, செலவுக்கு பணம் கொடுத்துருக்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பெல்லாம் நீ தான் கூட இருந்து பாத்துக்கிட்ட. இந்த சுச்சுவேஷன்ல அவனை விட்டு போகாத மாயா. சத்தியமா அவன் உடஞ்சு போயிருவான். புரியுதா ஆதி? ஆனா இப்ப நான் ஒரு போட்டோ ஷூட்ல இருந்தேன்னா 100 கால் பண்றான் ஆதி. எங்க இருக்க, யார் கூட இருக்க, வீடியோ கால் பண்ணு. நம்பிக்கை வேணும்ல ஆதி. புரியுது மாயா. இப்ப அவன் ரொம்ப தனியா இருக்கான், அதனாலதான் உன்னைய ரொம்ப தேடுறான். ஒண்ணு இல்ல, 2 பேரும் நேர்ல மீட் பண்ணி ஒரு தடவை பேசுங்க, கண்டிப்பா உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். நேர்லையா? ஆமா, ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். 2 நாள் கழிச்சு முக்கியமான ஷூட்டிங் இருக்காதி. ஒரு பெரிய ஹீரோயின் போட்டோ ஷூட்டுக்கு நான் ட்ரெஸ் டிசைன் பண்ணி என்னோட டீம் தான் போட்டோ ஷூட்டை பண்றாங்க ஆதி. கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருக்கணும். உங்களோட கால் ஷீட் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஆதி. சரி, அப்ப என்ன பண்ணலாம்னு யோசி. நெக்ஸ்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்னா நீயும் யாழனும் கால் பண்ணி பேசி மீட் பண்ணிக்கோங்க. என்னால முடியாது. நீங்க இல்லாம கண்டிப்பா என்னால அவனை ஹேண்டில் பண்ணவே முடியாது. அது என் மேல செம்ம கடுப்புல இருக்கான். பார்த்தோம்னா ஒன்று அடிப்பான், இல்லைன்னா பேர்ட் வெல்ல அசிங்கமா கேட்பாதி. ஆனாலும் ஒன்று பண்ணலாம். நான் அந்த ஃபோட்டோ ஷூட்டை கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணலாம். அப்போ உனக்கு எல்லாத்தையும் விட யாழன் தான் முக்கியம். உனக்கு தெரியாத ஆதி, அவன் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவன் தான் என்னை புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்துறான். கண்டிப்பாவே உனக்கு புரிஞ்சுப்பான் மாயா, நீ ஃபீல் பண்ணாத. நான் அவனை கால் பண்ணி வர சொல்றேன், சரியா? சரி ஆதி. இப்போ இந்த வழியாக ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்காதி, அதான் அப்படியே ஒன்றையும் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன். இப்போதான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காதி. நான் கிளம்புறேனே. சரி, அவன்கிட்ட பேசிட்டு வந்துட்டு சொல்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஆமா, அந்த பொண்ணு யாரு? சொல்லிட்டு எல்லாம் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த உருட்டுலாம் வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்கோங்க சார், என்கிட்ட வச்சுக்காதீங்க. அந்த பிள்ளை போகும்போது வேற என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே போச்சு. இப்பெல்லாம் ஒன்னும் இல்லடி, கிளம்பு. போட்டோ ஷூட்டுக்கு லேட் ஆகுதுல்ல.
ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலேயே இருப்ப. மாட்டும் போது பாத்துக்கலாம் மேடம், கிளம்புங்க. ஓகேடா, போயிட்டு வரேன். டேக் கேர். நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாத, சரியா? அவனோட ஒர்க்கை பாரு. ஓகேடா. மோனி, மோனிமா, போய் பொண்டாட்டி. என்னடா எடி, ஒயிட் அண்ட் ஒயிட்ல அப்படியே நிலா கணக்கா இருக்க. உருட்டு. வாங்கிட்ட போய் சொன்ன பத்தியா, எனக்கு தேவைதான். சரி, எதுக்கு கத்திட்டு கிடந்த? உன்கிட்ட நான் முக்கியமா பேசணும், இங்க வா. என்னடா? இங்க வா. என்னடா? என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரம் சொல்லு. லவ் யூ டி. இத சொல்லதான் இப்படி கத்திட்டு கிடந்தியா? நான் எவ்வளவு லவ்வோடு சொல்றேன். லவ் யூ. நீ கண்டிப்பா நீ வெளியில போகணுமா? ஆமா, முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? தாராக்கும் ஆதிக்கும். என்னது? என்னது? இப்ப என்ன தாராக்கும் ஆதிக்கும் சொன்ன? ஐயோ, உடறிட்டோம். என்னன்னு சொல்லு. இல்லடா, தாராக்கும் ஆதிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை வந்து முட்டிக்கிட்டே கிடப்பாங்கல்ல. நான் போலன்னா ரெண்டும் சண்டை போட்டுக்கிட்டே கிடக்கும்டா. பாவும் தாரா தனியா சமாளிக்க முடியாதுல்ல, அதான். நீ ஏதோ ஒரு திருட்டு வேலை பாத்துக்கிட்டே இருக்க, என்கிட்ட மாட்டு. அதுக்கப்புறம் தானே இருக்கு. திருட்டு வேலைலாம் ஒன்னும் பாக்கல. இங்க பாரு பாப்பா, உன்கிட்ட நான் புரியுற மாதிரியே சொல்றேன். ஆதி வீட்டுல எல்லாம் ரொம்ப பணக்காரங்க. என்னைக்குமே பணக்காரங்களை நம்பவே கூடாது பாப்பா. அவங்க எல்லாம் பணத்துக்காண்டி கௌரவத்துக்காண்டி என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனாலும் ஆதியும் தாராவையும் சேர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத. தாராவோட லைஃப் வம்பா போயிரும். ஏன்டா இப்படி பேசுற நீனு? நான் உண்மைக்குமே சொல்றேன் பாப்பா. தாராக்கு ஆதியை பிடிச்சிருந்துச்சுன்னா? யாரு? தாராக்கா ஆதியை பிடிக்க போதா? எல்லாம் நடக்கிற காரியம் மாட்டி. அவளுக்கு ஏதாச்சும் ஒரு பையனை பிடிக்குமா சொல்லு ஃபர்ஸ்ட். நீ தானே எப்போதும் சொல்லுவா அவ செத்து போன ஹார்மோன் வச்சு சுத்திட்டு இருக்கான்ட்டு. ஆமா. அதுவும் இல்லாம அவ அப்பாவுக்கு துரோகம் பண்ணவே மாட்டா. அப்பாவே சொல்றாங்கல்ல, லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொல்லிட்டு. இங்க பாரு, எல்லா அப்பா அம்மாவும் மாப்பிள்ள பார்க்கும்போது லவ் பண்ணா சொல்லுமா சேர்த்து வச்சிடறோம் சும்மா போட்டு தான் வாங்குவாங்க. ஆனா சேர்த்து எல்லாம் வைக்க மாட்டாங்க, சரியா? எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி நம்மள சாவடிச்சு அவங்க ஆசைப்படுற பையனுக்கோ பொண்ணுக்கோ தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சோ தேவையில்லாம தாரா மனசுல எந்த ஆசையும் வளர்த்து விட்டுட்டு இருக்காது. அவளுக்கும் ஆதிக்கும் செட்டே ஆகாது. அப்ப நம்ம அப்பா நம்ம கிட்ட போய் தான் சொல்லியிருக்காங்களா? நம்ம லவ் பண்ணா ஆதி கூட சேர்த்து வைக்க மாட்டாங்களா? ஏய் எருமை, எப்ப வந்த? இப்பதாண்டி வந்தேன். என்னம்மா, வெளியில கிளம்பியாச்சா? இல்ல நானே கொஞ்சம் எனக்கு தலைவலியா இருக்கு, அதான் வர முடியலன்னு இவகிட்ட சொல்ல வந்தேன். ஆனா இன்னைக்கு முக்கியமான கம்பெனி ப்ராஜெக்ட் இருக்குல்லடி, அதுக்கு நீ தானே பிரசன்டேஷனே கொடுக்கணும். அத சௌமியா பார்த்து பாடி ப்ளீஸ். ஏண்டி ரொம்ப முடியலையா? ஹாஸ்பிட்டல் வேணா கூட்டு போட்டுமாமா அண்ணே? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். நான் நேற்று வரும்போது மழை பெஞ்சிச்சுல, மழையில நனைஞ்சிட்டு வந்துட்டேன். அதான தலை ரொம்ப வலிக்கு பாரமா இருக்கு. மெடிக்கலை மாத்திரை வாங்கி போட்டா சரியாயிரும்ண்ணா. சரிம்மா. அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஒருவேளை நம்ம பேசுறதை கேட்டு போறோம். கடவுளே, எனக்கு ஆதி வேணும். எங்க அப்பா என்னையும் அவரையும் பிரிச்சிடவே கூடாது என்னைக்குமே. சரி, இப்ப மேடம் ஆபீஸ்க்கு லீவ் போடலாமா? ஏன்டா? ஏன்டு உனக்கு தெரியாதா? போடா பொறுக்கி. பொறுக்கி என்ன பண்ணுவான்னு பாக்கியா? அவசரமா சமஞ்சு வைத்த மகன் பஞ்சத்துக்கு ஆதாரமா மஞ்ச சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா? இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா? தாமரப்பூ தண்ணிக்கோ என்னைக்கோ வந்ததில்லை. தாரா, பாப்பா. பாப்பா, எப்பா எத்தனை சத்தம் கொடுக்கேன்? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணுலப்பா, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு அதான். ஏமா, என்னாச்சு? நேற்று மழையில நனைஞ்சிட்டே வந்தேன்லப்பா, அது ஒரு மாதிரி தலைக்குள்ள பாரமா இருக்கிற மாதிரியே இருக்குப்பா. சரிம்மா, தூங்கு. ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டல்ல? சொல்லிட்டேன்ப்பா. சரிம்மா, அப்பா வேலைக்கு போயிட்டு வரேன். உனக்கு ரொம்ப முடியலன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்பா உன்னைய வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். என்னம்மா? சரிப்பா. மாத்திரை இருக்குல்ல? இருக்குப்பா. அப்பா போயிட்டு விட்டா தங்கம். போயிட்டு வாங்கப்பா. பார்த்து பத்திரமா இருக்கணும், சரியா? போனு லேப்டாப்லாம் யூஸ் பண்ணாம நல்லா படுத்து தூங்கு. சரிங்கப்பா. அப்பாட்ட எதுவும் கேட்கணுமோ? ஏன்பா? ஓ, மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. எதுவும் பிரச்சனையாமா? பிரச்சனைலாம் இல்லப்பா. உங்களுக்கு யாரப்பா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எப்போதுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது உங்க அம்மா. உங்க அம்மாக்கு அப்புறம் நீ தான். எனக்கு ஆசைலாம் நீ சந்தோஷமா இருக்கணுமா. உன்னோட சந்தோஷத்துக்காக அப்பா என்னனாலும் பண்ணுவேன். அப்படியாப்பா? ஆமா, அந்த சந்தோஷம் எப்போதும் உனக்கு நிலையா இருக்கணும். அந்த சந்தோஷம் உனக்கு நல்ல வழியில வரணும். அப்படி இருந்துச்சுன்னா அப்பா எப்போதுமே உன் கூட இருப்பேன் செல்லம். உன் சந்தோஷம் தான் அப்பா சந்தோஷமும். சரிப்பா. ஏமா, யாரையும் லவ் பண்றியோ? எப்பா? இல்ல, இப்படிலாம் கேக்கியா? அதான் கேக்கேன்.
பையன் யாருன்னு சொல்லுமா, அப்பா விசாரிச்சு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவனான்னு இருக்கானான்னு பாப்பேன்ல. அப்படிலாம் யாரும் கிடையாதுப்பா. என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதாம்மா? என் பிள்ளை தங்கம்ல, என்னைய மீறி ஏதாச்சும் செஞ்சிருமா என்ன? எனக்கு எப்படி உன் சந்தோஷம் முக்கியமோ அதே மாதிரி உனக்கும் அப்பா சந்தோஷம் முக்கியம் தானம்மா. நான் பாக்குற பையனை தானே கல்யாணம் பண்ணிப்ப. தாரா, உன்கிட்ட கேக்கேன். ஆமாப்பா. நல்ல பிள்ளை, எதுவும் யோசிக்காம நல்லா படுத்து தூங்கு சரியாம்மா? அப்பா எப்போதுமே உன் கூட இருப்பேன். சரிப்பா. ஏதோ சரியில்லை இவா. அண்ணி சொன்னது உண்மைதான். அப்பா சும்மா கேட்குற மாதிரி தான் கேட்காங்களே தவிர கண்டிப்பாக எனக்கு நான் லவ் பண்ணுற பையனை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க.